பார்க்கவே அப்படியே மாரியம்மனே வந்து இறங்கி உட்கார்ந்து நமக்கு அருள் வாக்கு சொல்ற மாதிரியும் அருள் கொடுக்குற மாதிரியும் இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாம் ஹர்ஷத்ஜியால மட்டும்தான் ரொம்ப ரொம்ப தத்ரூபமா பண்ண முடியும். அதை அப்படியே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. இந்த வீடியோவை ஹர்ஷத்ஜி அவரோட இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுக்காக இவங்க 40 நாளுக்கு மேல விரதம் இருந்து அதுக்கப்புறமா தான் இந்த வேஷத்தை தரிக்க முடியும். அப்படியா இவங்க மாரியம்மன் வேஷத்துல சூப்பரா ஜொலிக்கிறாங்க. பார்க்கவே அப்படியே அந்த மாரியம்மனே வந்து நம்ம கண் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. சமயபுரத்தாலே வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, அம்மா தாயே சக்தியே அருள் புரி தாயே அப்படிங்கிற மாதிரி மெய்சில் இருக்க வச்சிருக்கு இந்த அலங்காரம் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கே வந்து உடம்புல கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது. இந்த மாரியம்மன் தாயோட வேஷமானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் தி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 70 அடி உயரம், 50 டன் எடை, 7 தலைகள், 14 கரங்களுடன் கம்பீரமாக நிற்கும் வானுயர விநாயகர். ஒரு கோடி ரூபாயை அள்ளி கொட்டி உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பிள்ளையார். நாடு நகரம் செழிக்கும் நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். பக்தியில் உரைய வைக்கும் ட்ரோன் காட்சி. 1 கோடியா அப்படின்னு வியப்பை ஏற்படுத்தினாலோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்கள்ல விநாயகர் சதுர்த்தி விழா பயங்கர விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு.